நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற விட்டு அரைக்கணும். அதே பேனில் வச்சுட்டு தாளிப்புக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் வெந்தயம் தேவையான அளவு, பூண்டு நம்ம நச்ச பூண்டை இதில் போட்டுக்கிட்டு, அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருந்ததுக்கு முன்னாடியே அந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அந்த தக்காளியும் புளி சாரோடையும் நல்லா கரையணும் இந்த போட்ட மசாலாலாம். தேவையான உப்பு இதில் கரைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாமா? அதில் தேவையான உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டு நல்லா கரைச்சி இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வதங்கினதோட ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சம் மசாலா, அதை இப்போ அரைச்சி எடுத்துக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஓரளவு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் எடுத்து வச்சுருந்தோம்ல அரைக்கிறதுக்காக மசாலா, அதை நல்லா அரைச்சாச்சு. அதை இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா மசாலா நல்லா கரையட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கொதி வர்றது தான் பாக்கி. குழம்பு நல்லா கொதி வரட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நம்ம வேறு சட்டிக்கு மாற்றிக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய சட்டியாக பார்த்து வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ குழம்பு போதுமான அளவு வேக்காடு வந்துருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான்.